நம்ம ரோஹிணிக்கு சீக்கிரத்திலே பேய் சரியாகணும் அப்படின்னு விஜயாவும் மனோஜும் நினைக்கிறாங்க. ஆனால் முத்து இவங்களுக்கு பேய் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்க போகிறாரு. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு கன்ஃபார்மாக பேய் பிடிச்சிருக்கு, அவங்க அப்பாவோட ஆவி தான் அவங்க உடம்புல இருக்குது அப்படின்னு மனோஜ் அவங்க அம்மாட்ட அழுத்தமாக சொன்னோன்னே அவங்க விஜயாவும் நம்பியிருந்தாங்க. என்ன இந்த ரோகிணிக்கு இப்படி பேய் வந்து பிடிச்சிருச்சே, இதெல்லாம் இப்படி பிடிச்சிருந்ததுன்னா அவங்க அப்பா வந்து ஆசையெல்லாம் நிறைவேறாத ஆசையெல்லாம் இப்போ ரோகிணி மூலிமா என்ன தான் நம்ம வீட்டில் பண்ண போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு விஜயா ஒரு விஷயத்தில் பயப்படுறாங்க. இங்கே மனோஜ் கேட்குறாங்க நம்ம விஜயாட்ட, அம்மா இந்த ரோகிணிக்கு பிடிச்சிருக்க பேய் வந்து அவங்கள விட்டு போகுமா, இல்லாட்டினா நைட்டு அவ கூட நான் தூங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, ஏ மனோஜ் கொஞ்சமாக உனக்கு அறிவு இருக்கா, நீ நல்லா படிச்சிருக்க தானே செய்கிற அப்படின்னு நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க மனோஜ்கிட்ட. உடனே விஜயா திட்டுறாங்க நம்ம ரோஹிணியை, ஏய் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ உனக்கு வந்து நேற்று நைட்டு நீ புலம்புனதை நான் பார்த்தேன், உங்கள் அப்பா ஆவி உன் உடம்புல தான் இருக்குது, அதை வந்து சரி கட்டினா இந்த இது மாதிரி சாமியார் வந்து உனக்கு வந்து பூஜைலாம் போட்டால் தான் உனக்கு அந்த பேய் அதை விட்டு போகும், ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து சொன்னதை கேளு அப்படின்னு நம்ம விஜயா வந்து நம்ம ரோகியை திட்டுறாங்க. உடனே ரோஹிணி, அத்தை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, எனக்கு வந்து செய்து என்னை விட்டுருங்க, எனக்கு பேயும் பிடிக்கல ஒன்றும் பிடிக்கல, எனக்கு மைண்டு கொஞ்சம் சரியில்லை, அப்பா இறந்தது அந்த சிந்தனையில் இருந்ததுனால எனக்கு அந்த மைண்ட் நிலையில் மாறி இருக்கலாம், நீங்கள் இப்படி நினச்சி எனக்கு பேய் இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க இந்த சாமியார்கள்லாம், நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சாமியார் சொல்கிறாங்க, இப்படி சில பேய்கள் வந்து நம்மகிட்ட இருந்ததுன்னு, நமக்கு பேய் பிடிச்சிக்குன்னு என்னைக்கு சொன்னுச்சு எந்த பேய் அப்படின்னு நம்ம சாமியார் சொன்னோன்னே நம்ம விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்க சாட்டை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ரோகிணி 2 அடி அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜயா 2 சாட்டை எடுத்து 2 அடி அடிச்சிருந்தாங்க. உடனே ரோஹிணி வந்து வலிக்குது வலிக்குதுன்னு கத்துறாங்க. உடனே இப்போதைக்கு இந்த பேய் இவங்களை விட்டு போயிருக்கு, ஆனால் திரும்ப எப்போனா நான் வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த சாமியார். உடனே மனோஜ் பக்கத்துல இருந்து கேட்குறாரு சாமியார்கிட்ட, சாமி இப்போ போயிட்டுனா என்னைக்கு வரும், திடீர்னு இன்னைக்கு நைட்டே வந்துடுமோ, நான் தூங்கணுமே, என்னை வந்து தூங்க விட மாட்டாளோ நைட்டு, நேற்று மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னை கட்டில் இருந்து எட்டி மிதிச்சிட்டா சாமி, நைட்டு எனக்கு எப்படி பயமாக இருந்தது தெரியுமா, இன்றைக்கி நைட்டு இவ கூட நான் தூங்குறது எப்படி தூங்க எனக்கு பயமாக இருக்குது, ஒன்றும் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிடுதேன், அடுத்தது பெரிய பிரச்சனை வந்ததுன்னா இவளை வந்து தீக்குழியில் இறக்கி நம்ம வந்து இது மிதிக்க வச்சோம்னா இந்த பேய் ஓடிடும், அப்படின்னா இப்போ உடனே செய்யலாம்லா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. உடனே சொல்கிறாங்க, அப்படி தான் உடனே செய்யக்கூடாது, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த செஞ்சுருக்கோம், அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து அவங்க தெளிவாக இருக்காங்கன்னா நம்ம விட்டுருவோம், இல்லை இப்படி தான் வருது கனவுல அவங்கள பாடப்படுத்துது, அதே மாதிரி உங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக பூக்குழி இறக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு சாமியார். உடனே விஜயா சொல்கிறாங்க, சாமி இப்போ வந்து நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம், இப்போ வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இவளுக்கு நைட்டு தூங்கும் போது பெட்ரூமை வந்து திறக்கவே செய்யாதீங்க, உங்கள் வீட்டு ஃபுல்லாக என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் துணியை நல்லா வந்து மஞ்சள் துணியில் கொஞ்சோண்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை சுற்றி உங்கள் வீட்டு அவளுடைய தலைமாட்டுல வச்சுருங்க அப்படின்னு அந்த சாமியார் சொல்கிறாரு. உடனே விஜயாவும் சரின்னு கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்வதி பக்கத்துலேருந்து சொல்கிறாங்க, விஜயா இந்த பேய் வந்து லேஸ்பட்ட பேய் கிடையாது, இது சரியான பேய் அப்படின்னு நம்ம பார்வதி அம்மா சொல்கிறாங்க. உடனே விஜயாவும் நம்புகிறாங்க. ஐயோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியலையே, இந்த பேயை வந்து இவ அப்பா செத்து நம்ம வீட்டில் வந்து கந்துட்டாரே அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. உடனே மனோஜ் அம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா இந்த பேய் கூட நான் நைட்டு தூங்கவா செய்யணும், நீங்கள் 2-3 நாளைக்கு நான் உங்கள் கூட பெட்ரூமில் வந்து தூங்குறோமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. உடனே நம்ம ரோகிணி நம்ம மனோஜ்கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன லூசாடா, நீ கொஞ்சமாக அறிவு இருக்கா, நீ நல்லா படிச்சிருக்க வச்சிருக்க, இந்த சாமியாரை நம்பி என்னையை வந்து ஏமாற்றி என்னையை படுத்துறீங்களாடா 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு நம்ம உங்கள் ஆண்டியும் நீங்களும் இப்படி என்னை படுத்துனீங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு ரோகிணி மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத ரோகிணி, உங்கள் அப்பாவோட ஆயும் உடம்பை விட்டு போத வரைக்கும் தான் அந்த பிரச்சனை இருக்கும், அதுக்கடுத்து அது போயிடுச்சுன்னா நமக்கு நார்மல் ஆயிடலாம், நீ கவலைப்படாத ரோகிணி அப்படின்னு மனோஜ் ஆறுதல் கொடுக்காரு. உடனே இவங்களை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. என்ன பார்லாமா ஒரு வித்தியாசமாக வந்துக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளே அப்படின்னு நம்ம முத்து கேட்குறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, இல்லைடா அவளுக்கு வந்து பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு, அவங்க அப்பா ஆவி வந்து அவங்க உடம்புல ஏறி இருக்கு அப்படின்னு நம்ம விஜயா சொல்கிறாங்க. உடனே நம்ம முத்து சொல்கிறாரு, இந்த பார்லமாக்கு பேயா, இந்த பார்லமாவே பெரிய பேய், இவங்க அப்பா பேய் வந்து இவங்க உடம்புல உட்காந்துருக்கா, யார் நான் நம்ப சொல்கிறீங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே மீனா, விளாடாதீங்க, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு விளாட்டு தானா,
அவங்க அப்பா இறந்ததுலேருந்து அவங்க மனநிலை அப்படி தான் இருக்குது. அதனால இது பிடிச்சிருக்கலாங்க. நீங்கள் என்னங்க கொஞ்சமாக நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம முத்து பலபடி சொல்கிறாங்க, நான் எக்காரணம் கொண்டாலும் சரி, நானே மலேசியாவில் சொன்னதே பொய்யுங்கிறத நம்பிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பேய்ங்கிறது வந்து பொய் தான். ஆனால் இது வந்து வேறு ஏதோ ட்ராமா போடுது. நம்மட்ட மலேசியாவுக்கு ஆள் இல்லைன்னு கண்டுபிடிக்கணும்னு நம்ம பிளான் போட்டோம்ல, அந்த பிளானை வந்து எப்படியாவது இந்த பார்லமா இதை சோலி முடிக்கிறதுக்கு தான் எத்தனையோ பிளான் பண்ணி செய்ய போகுது. அதுக்குள்ளே நம்ம மீனா சுதாரிக்கணும் மீனா. இந்த பார்லமா பண்ணக்கூடிய நாடகத்துக்கு எல்லாரும் நீங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நம்புங்க. நான் ஒரு காலமும் நம்ப மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை வந்து கேட்குறாரு விஜயாட்ட, என்ன ரோகிணிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நேற்று நைட்டு ஃபுல்லாகவே தூங்காமல் நைட்டு வந்து அவங்க அப்பா வந்து கனவுல கண்ட மாதிரி இவங்க கனவு கண்டு பயந்துட்டா. அவளை கொண்டு போய் இப்போ ஒரு சாமிகிட்ட போய் திருநீர் பூசி கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி, என்னம்மா உனக்கு வேறு எதுவும் செய்யுதாம்மா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. இல்லை அங்கிள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்ட்டியும் நம்ம மனோஜும் தான் சொன்னாங்க. சரி, அவங்க மனசு திருப்திக்கு தான் போயிட்டு வந்தேன். நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம மனோஜ் அப்பாட்ட போய் நைஸாக போய் சொல்கிறாரு, அப்பா, அவர் ரோஹிணிக்கு பேய் பிடிச்சிருக்கு. அவங்க அப்பாவோட ஆவி வந்து இவங்க உடம்புல இருக்குது. சாமியார்கிட்ட கேட்டேன், அதை சொன்னாங்க. உடனே மனோஜ் வந்து அவங்க அப்பா திட்டுறாங்க, கொஞ்சமாக தான் படிச்சிருக்கலடா, அறிவு இல்லையடா உனக்கு. அவளுக்கு அது பேய் பிடிச்சிருக்காது. அவள் உன்னையோட திறமைசாலி. அவள் அடுத்தது ஏதாவது செய்யறதுக்கு தான் பிளான் போடுறத மாதிரி எனக்கு தோணுது. நீ என்னடா முட்டா பைய மாதிரி பேசுகிற அப்படின்னு நம்ம அண்ணாமலை நம்ம மனோஜை திட்டுறாரு. அடுத்து இப்படி தான் நண்பர்களே போகுது. அடுத்தடுத்த எபிசோடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.